ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆச்சாரியன் திருவடிகளே சரணம். கல்பாதௌ ஹரினா ஸ்வயம் ஜனஹிதம் திருட்வைவ சர்வாத்மனாம் प्रोक्तम् स्वस्य च कीर्तनम् प्रबदनम् स्वस्मै प्रसूनार्पणम् सर्वेषाम् प्रकटम् विधातुमनिशम् शीदन्विनव्ये पुरे जाताम् वैदिक विष्णुचित्ततनयाम् गोदाम् उदाराम् स्तुमहाम्. இப்படி வராகன் சொன்ன எளிமையான கானரூபமான உபாயத்தை நமக்கு சொல்ல வந்தவள் ஆண்டாள். வாயினால் பாடி மனத்தினால் சிந்தித்து தூமலர் தூவித் தொழுது என்று பரமனை அடையும் படியை நமக்கு தன் திருப்பாவை மூலம் தெரிவித்தவள் ஆண்டாள். அவள் அருளிய வேதமனைத்துக்கும் வித்தான கோதையின் சங்கத்தமிழ் மாலையில் இன்றைய நாள்பாட்டு. அங்கன்மாயாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற் கீழே சங்கமிருப்பார் போல் வந்துதலை பெய்தோம் கிங்கிணிவாய் செய்த தாமரை பூ போலே செங்கன் சிறிதே எம்மேல் விழியாவோ திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் அங்கனிரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதுகேல் எங்கள் மேல் சாபம் இழிந்தேனோ எம்பாவாய். கண்ணபிரான் சயனத்தில் இருந்து கொண்டே, ஆய்ச்சிகாள், நீங்கள் எதற்காக வந்தீர்கள்? என்னால் உங்களுக்கு என்ன காரியமாக வேணும் சொல்லுங்கள் என்று கேட்க, நாங்கள் வேறு போக்கற்று வந்திருக்கிறோம் என்பது திருவுள்ளத்தில் பட்டிருந்தும் எங்கள் மேல் உன்னுடைய கடாட்ச வீக்ஷணம் விழவில்லையே. தொண்டரோருக்கு அருளி சோதிவாய் திறந்து உன் தாமரை கண்களால் நோக்காய் என்று பிரார்த்திக்கும் குடியிலென்றோ நாங்கள் பிறந்தவர்கள். உன் திருக்கண் நோக்கம் எங்கள் மீது பட வேணும் என்கிற இவ்வளவு ஆசையே கொண்டு வந்தவர்கள் என்றோ நாங்கள். திருக்கண்களை திறந்து எங்களை கடாட்சி தருளாமலேயே எங்கு வந்தீர்கள், என்ன விசேஷம் என்று கேட்கிறது புதிய அபியாசமாக இருக்கிறதே கண்ணா. எப்போதும் உன்னோடு கூடியிருக்க வேண்டிய நாங்கள் பிரிந்தே இருப்பது ஏதோ சாப விசேஷத்தினால் அன்றோ? அந்த சாபம் தொலைய உனது கடாட்ச வீக்ஷணத்தையே வேண்டி வந்தோம் நாங்கள், வேறு எதையும் வேண்டி வந்தோம் அல்லோம். திருக்கண்களை மெல்ல மெல்ல திறந்து சிறிது கடாட்சித்து அருள வேணும் என்கிறார்கள். கீழ்பாட்டில் மாற்றார் உனக்கு வழி தொலைந்து இத்தியாதியை இப்பாட்டில் 3 அடிகள் விவரிக்கின்றது. எம்பெருமானுடைய விபவாவதாரத்திலும் அச்சாவதாரத்திலும் பல பல அரசர்கள் அகங்காரம் முடிந்து பகவத் பாதார விந்தத்திலே வந்து சேர்ந்தபடியே கூறுகின்றது இங்கு. முதலில் அரசர்கள் என்று பெயருண்டாக பெற்றதே எம்பெருமானுடைய கிருபா பலத்தினால் என்பதை சாஸ்திரங்கள் கூறுகின்றன. யுககோடி சகசிராணி விஷ்ணும் ஆராத்திய பத்மபூகு புனஸ்திரைலோக்கிய தாத்ருத்வம் பிராப்தவானிதி சுஷ்ரும என்பது பிரசித்தமான மகரிஷி வச்சனம். மூதத்தாழ்வாரும் தம்முடைய திருவந்தாதியில் கோவாகி மாநிலம் காத்து நங்கள் முகப்பே மாவேகி செல்கின்ற மன்னவரும் பூமேவும் செங்கமல நாபியான் சேவடிக்கே ஏழ்பிறப்பும் தன்கமல மெய்ந்தார் தமர் என்று அருள் செய்த பாசுரத்தினால் இப்போதுள்ள அரசர்கள் யாவரும் எத்தனையோ காலம் எம்பெருமானை ஆராதித்தே அரசர்கள் ஆயினர் என்பது தெரிவிக்கப்படுகிறது. அஷ்டாபிர் லோகபாலானாம் மாத்ராபிர் நிர்மிதோ நிருபஹ நாவிஷ்ணுவு பிருத்திவிபதியி இத்தியாதி பிரமாணங்களும் காணலாம். நம்மாழ்வாரும் தன்னுடைய திருவாய்மொழியில் திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டானே என்னும், திருவுடை மன்னரை காணில் திருமாலை கண்டேனே என்னும் என்கிறார். அரசர்களை கண்டால் எம்பெருமானை கண்டதாக சொல்லுவதற்கு காரணம் என்னவெனில் இவர்கள் நெடுங்காலம் பகவானை ஆராதித்தவர்கள் என்பதே ஆம். அப்படி அபரிமித காலம் ஆராதித்து அரசர்களாக பெற்றவர்கள் பதவி அடைஞ்ச உடனே அகங்காரிகளாகி வணங்காமுடி மன்னர்களாய் இருப்பார்கள். அவர்களும் நாளடைவில் செருப்பொழிந்து பகவான் திருவடிவாரத்திலே வந்து பணியா நிற்பார்கள். எல்லோருமே அகங்காரிகளாய் இருப்பார்கள் என்று கொள்ள வேண்டாம். அகங்காரிகளாய் இருந்தவர்கள் அகங்காரம் தொலையப் பெறுவார்கள். சிலர் அகங்காரம் உண்டாக பெறாமலேயே இருப்பார்கள். அபிமான பங்கமாய் என்றதில் இவ்விரண்டு பொருளையும் கொள்ளலாம். அபகத பாப்மா என்ற விடத்தில் போல அச்சாவதாரத்துல பல அரசர்கள் ஆங்காங்கு திவ்ய தேசங்களில் வந்து பணிந்தமை திவ்ய பிரபந்தங்களிலே நிறைய காண கிடைக்கிறது.
தென்னன் தொண்டையர்கோன் செய்த நன்மையிலே திருவல்லிக்கேணி மன்னவன் தொண்டையர்கோன் வணங்கும் நீன்முடி மாலை வைரமேகன் தன்வலி தன்புகழ் சூழ்ந்த கட்சி அட்டபுயகரத்து பல்லவன் வில்லவன் என்றுலகில் பலராய் பலவேந்தர் வணங்குகடல் பல்லவன் மல்லையர்கோன் பணிந்த பரமேஸ்வர விண்ணகரம் செம்பியன் செங்கனான் சேர்ந்த கோயில் திருநறையூர் மணிமாடம் என்னும் இவை என்பது திருமங்கையாழ்வார் அருளி செயல்கள். இனி உள்ளுரை பொருளை பார்க்கலாம். அங்கன்மா ஞானம் என்றது பாஞ்ச பௌதிக பிண்டமான சரீரம். அதில் அரசன் ஜீவாத்மா. அவன் அவிவேகத்தினால் அகங்கார மமகாரம் கொண்டிருந்த அளவிலே சத்சங்காத் பவனி ஸ்பிருஹோ குருமுகாத் ஸ்ரீஷம் பிரபத்யாத்மவான் என்று நடாதூரம்மாள் அருளி செய்தபடியே யாத்ருச்சிக சத்சங்கத்தாலே வந்து சேரப் பெறுகிறான் என்று கொள்ள வேண்டும். சங்கம் இருப்பார் போல் சங்கு போல் சர்வஞத்துவம் பெறுவதற்காகவென்று கருத்து. துருவனுக்கு காட்சி தந்த பெருமாள் அவனை தன்னுடைய சங்கினால் ஸ்பர்சித்த அளவிலே அவன் சர்வஞனாய் விட்டதை புராணம் கூறும். தலை பெய்தோம் கிட்டினோம் என்ற பொருளில் இது முழுச்சொல். தலை தலையை பெய்தோம் கொடுத்தோம் என்கிற பொருளை சுவாபதேசத்தில் கொள்ளலாம். தலையல்லால் கைமாறிலேனே என்னும்படியாக பெருகை. இனி தங்களுக்கு அபேட்சிதமானது என்ன என்று பார்க்கலாம். கிண்கிணி வாய் செய்த, கிண்கிணி வாய் செய்த என்று தொடங்கி சிறு குழந்தைகளுக்கு அறையில் அணியும்படி செய்யப்படுகின்ற ஆபரணத்திற்கு கிண்கிணி என்று பெயர். அது மாதுளம் பூ போல பாதி மூடியும் பாதி மலர்ந்தும் இருக்கும். எம்பெருமான் செய்துள்ள வேண்டிய கட்டாட்சத்திற்கு அதனை ஓமை கூறுவதனால் முதலிலேயே பரிபூர்ண கட்டாட்சத்தை தாங்க மாட்டாமையினாலே சிறிது சிறிதாக கடாட்சிக்க வேணும் என்று பெறப்படும். செங்கன் சிறிச்சிறிதே என்று வியக்தமாகவும் அது சொல்லப்பட்டது. இதற்கு சார்பாகவே திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் என்றும் கூறப்படுகிறது. இது அபூதோபமை, இல் பொருள் உவமை. அதாவது ஏக காலத்துல சந்திர சூரியர்கள் உதிப்பது அசம்பாவிதம். தாமரை சூரியனை கண்டால் மலரும், சந்திரனை கண்டால் மூடிக்கொள்ளும். இங்கு ஆங்கு மலரும் குவியும் மால் உந்திவாய் ஓங்கு கமலத்தின் ஒன்போது ஆங்கை திகிரி சுடர் என்றும் வெண்சங்கம் வானில் பகருமதி என்றும் பார்த்து என்கிற பெயார் பாசுரம் நினைக்கத்தகும். நம்முடைய குற்றங்களை நினைத்தவாறே எம்பெருமானுக்கு திருக்கண்கள் மூடிக்கொள்ளுமாம். தனது சகஜ கருணையை நினைத்தவாறே மலர்ந்து கொள்ளுமாம். ஆச்சாரியன் சிஷ்யனுக்கு பெருப்பெருத்த அர்த்த விசேஷங்களை முதலிலேயே கொட்டிவிட முடியாதே. பெரிய திருமொழியில் புள்ளு பிள்ளைக்கிறதேடும் என்ற விடத்து பட்டர் அருளி செய்வது நினைக்கத்தக்கது. சிறு சிறு விஷயங்களாக கொள்ளும்படி செய்வது ஆச்சாரிய கிருத்தியம். அதை தெரிவிக்கிறது இங்கு. திங்களும் ஆதித்தனும் எழுந்தார் போல் பகவத் விஷய ரகசிய கிரந்த பொருள்களை உபதேசிக்கும் பொழுது ஆச்சாரியர் சந்திரனை போலே குளிர்ந்திருப்பர். ஸ்ரீபாஷ்ய சததூஷண்யாதிகளை விவரிக்கும் பொழுதோ சூரியனை போல் தவிப்பர். இத்தால் உபய வேதாந்த பொருள்களையும் எங்களுக்கு உபதேசிக்க வேணும் என்று பிரார்த்திக்கிறபடி அங்கனி ரெண்டும் கொண்டு இரண்டு கண்களாவது, அதாவது ஆச்சாரியனுடைய வெளிக்கண்ணும் உட்கண்ணும் யம் யம் ஸ்பிருஷதி பாணிபியாம் யம் யம் பஷ்யதி சக்ஷுஷா. சதாச்சாரியர் வெளிக்கண்ணாலே கடாட்சித்தாலும் போதும். ஆள வந்தார் எம்பெருமானாரை ஆம் முதல்வன் இவன் என்று உட்கண்ணாலே அனுகிரகித்தது போல அனுகிரகித்தாலும் அமையும். ஆச்சாரியன் வெளிக்கண்ணால் மட்டுமோ உட்கண்ணையும் சேர்த்து இருகண்களாலுமோ கடாட்சி தருள அதனால் உண்டாகும் பேரு முக்கட்பிரானுடைய 3 கண்களாலும் எண்கண்ணான நான்முகனுடைய 8 கண்களாலும் துணை மலர் கண்களாயிரத்தாய் என்றும் சகசிராட்சனாக ஓதப்பட்ட ஸ்ரீபதியான ஸ்ரீமன் நாராயணனுடைய 1000 கண்களாலும் உண்டாக மாட்டாது. இங்கு நோக்கு வேணும் என்னாமல் நோக்குதியே என்கையாலே அவனுடைய இயற்கை இன்னருள் மூலமான கடாட்சமே சிறந்ததென்றும் நம்முடைய நிர்பந்தம் வழியாக வருகிற கடாட்சம் விரசமானதென்றும் தெரிகிறது. இப்பாட்டில் 5ஆம் அடியில் எம்மேல் என்றும் 7ஆம் அடியில் எங்கள் மேல் என்றும் 8ஆம் அடியில் மறுபடியும் எங்கள் மேல் என்றும் ஆக 3 முறை பிரயோகித்திருப்பது தங்களுடைய தயனீய தசையை அடிக்கடி எடுத்து காட்டுகிறது. பெரியாழ்வார் திருமொழியில்
ஐயப்புழுதி பாசுரத்தில் இவள் 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 என்று மும்முறை வருவது உக்குமிது. எங்கள் மேல் சாபம் இழிந்து, இழிந்து என்பது வெளியேற்றம் போல் தோன்ற நின்றாலும் இழிந்திடும் என்று கொள்ளத்தகும், இழிந்திடும் என்று தன் குறை என்று கொள்ளத்தகும். இந்த ரீதி முன்னும் பின்னும் சில பாசுரங்களில் நமக்கு காண கிடைக்கும். ஆட்சிகள் எங்கள் மேல் சாபம் என்கிறார்களே, இவர்களுக்கு எவ்விதமான சாபம்? யார் கொடுத்த சாபம்? எப்போது கிடைத்த சாபம் என்று கேட்க வேண்டாம். அவசியம் அனுபவித்தே தீர வேண்டியதான பாபமே சாபம் என்பது. எம்பெருமானை விட்டு பிரிந்திருப்பதான விசேஷம் பிரபல பாபத்தின் பலனாதலால் இதுவே சாபம் எனப்படுகிறது. இது அவன் தன்னுடைய திருக்கண் நோக்கம் பட்டவாறே தொலையும். இங்கு சிரமணி விதுர ரிஷிபத்னிகளை பூதராக்கின புண்டரீகாட்சன் நெடுநோக்கு சாபமிடிந்தென்ன பண்ணுகிறே என்கிற ஆச்சாரிய ஹிருதய சூர்ணி வியாக்கியானத்துடன் அனுசந்திக்க தகும். சக்ஷுஷா தவ சௌமியேன பூதாஸ்மி ரகுநந்தன. ராமா, உன்னுடைய குளிர்ந்த கடாட்ச வீக்ஷணம் என் மீது பட்டவாறே நான் சகல பாபங்களும் நீங்க பெற்று பரம பரிசுத்தியானேன் என்கிறாள் சபரியும். எம்பெருமானுடைய ஒவ்வொரு அவயவமும் ஒவ்வொருத்தருடைய சாபம் தீர்த்தது. திருவடி தூள் அகல்யின் சாபம் தீர்த்தது. திருமுழந்தாளோவெண்ணில் குபேர புத்திரர்களான நலகூபர மணிகிரீவர்களின் சாபம் தீர்த்தது. திருத்துடைகள் மதுகைடவர்களின் சாபம் தீர்த்தன. ருத்ர சாபம் மார்பில் சுவேதத்தாலே தீர்ந்தது. துர்வாச சாபமோவெண்ணில் மார்பில் இருப்பாளாலே தீர்ந்தது. இப்போது திருக்கண்களாலே ஒரு சாபம் தீர்கிறது. எம்பெருமானுடைய திருமேனியில் 3 திவ்ய அவயவங்கள் பக்தர்களுக்கு மிகவும் உத்தேசியமானவை. அவற்றுள் முதல் அவயவம் திருக்கண். ஜாயமானம் ஹி புருஷம் எம்பஸ்சே மதுசூதனஹா சாத்விகத்ஸ விக்னேயஸ் சவை மோக்ஷார்த்த சிந்தகா என்றபடியே ஜாயமான காலத்திலே கடாட்சித்து சாத்விகத்துவத்தை உண்டாக்க வல்லதன்றோ இது. அப்படி கடாட்சிக்க பெற்றவர்களுக்கு திருவடிகளே தஞ்சமாகிறபடியால் அது 2வதான அவயவம். அப்படி திருவடிகளில் விழுந்தவர்கள் அஞ்சேன் என்று கைகவியா என்று அபயப்பிரதானத்தையே விரும்பிக் கொண்டிருப்பார்கள். ஆதலால் அபயமுத்ராஞ்சிதமான ஹஸ்தம் 3வதான அவயவம். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.